மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்க நம்ம ஸ்பான்சர் வண்டி எடுத்துட்டு புடுபுடுன்னு டைம் இருந்தானே பாக்குறீங்க? அட ஒண்ணும் இல்லடா கைப்புள்ள, நம்ம ஸ்பான்சர் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பல்கான விருந்து காத்திருக்கு போல இருக்கே. இப்போ நம்ம சலீம் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஹெட் போஸ்ட் ஆபீஸ் கிட்ட பக்கத்துல தான் இருக்கு. இந்த கடை போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்காக்கா? போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துலனா அங்கேயே இல்லடா, அதுக்கு ஏத்தாப்புல டிவிஎஸ் பாலம் போகுது தெரியுமா, அதுக்கு பக்கத்துல இருக்கு. அப்படி என்னக்கா இந்த கடையில ஸ்பெஷல் பிரியாணி? இங்கே வந்துட்டு பார்த்தா 250க்கு பக்கெட் பிரியாணி ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது. 300லயும் இருக்கு. 250க்கு வாங்கினா 4 மெம்பர்ஸ் தாராளமா சாப்பிடலாம். அதில் 3 பீஸ் வந்துட்டு சிக்கன் வேற இருக்குடா. பாய் பிரியாணியோட பக்குவம் தூக்கத்துல கூட கையை வச்சு நக்குவோம். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? இந்த ஏரியால எங்க விசேஷம் நடந்தாலும் நான் பிரியாணி பண்றதா மொதல் போன் தம்பி கல்யாணத்துக்கு தான் போடுவேன். அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். மணமணக்கிற பிரியாணியோட வாசம் மன்னார்குடி வரையும் வீசும். வீசும் வீசும், பேசும் பேசும். யார் சமையல் பண்ணது? ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா நீ ஜாங்கிரி பூங்கிரி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு பிரியாணி இப்போ போட்டுட்டு இருக்காங்க. 4 பவுல் வந்துட்டு ரைஸ் போடுறாங்க. நல்ல 3 பீஸ் படா படா சிக்கனை போடுறாங்க. படா படா சிக்கனா? இந்த கடை வந்துட்டு இங்க திறந்து வந்துட்டு 4 மாசம் தான் ஆகுது. இதோட ஒரு மெயின் பிரான்ச் வந்துட்டு காஜா மலை, அங்க ஜமால் முகமது காலேஜுக்கு பின்னாடி இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏற்கனவே நாங்கள் ஜமால் ஒரு காலேஜ் கிட்ட போய் சாப்பிட்ருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே வாங்கி தந்திருக்கோம். ஆமாடா தம்பி, அங்க வந்துட்டு இப்ப நம்ம வாங்குற பக்கெட் பிரியாணி 300க்கு தான் இருக்கு. இங்கதான் இப்போ வந்துட்டு 250க்கு தான் தராங்க. இந்த கடை வந்துட்டு ஆம்பியன்ஸ் 8 பேர் உட்காந்து தாராளமா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அக்கா நீங்க தப்பா சொல்லிட்டீங்கக்கா. இங்க 8 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இல்ல, 12 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்களேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு.
சுட சுட பிரியாணியை பேக் பண்ணிட்டாங்க. நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப். லீவ்ல நம்ம ஸ்பான்சர் இருக்க வரை நம்மளுக்கு பிரியாணிடா, சிக்கன்டா, முட்டைடா. நம்ம ஸ்பான்சர் ட்ரீட்டுடா. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. கடையை நல்லா பாத்துக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னப்பா கிளம்பலாமா? என்னப்பா வாங்க போம்மா. என்னடா போக சொல்லிட்டாங்களா? என்னப்பா போம்மா. நம்ம தம்பிய பாத்தீங்களா? கைதி படத்துல வர கார்த்திக் மாதிரி இவன் குட்டி கார்த்திக் வந்துகிட்டு இருக்கான். ए बेटा आराम से खाओ। ए बेटा आराम से खाओ। ஸ்பான்சர் சிக்கன் டென்ட் சுச்சா போட்டான், சுச்சா போயிட்டு சிக்கன் சாப்பிட்டா. क्या बेटे? சுச்சா இருக்கு. சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவான், இல்ல சுச்சா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவான். சுச்சா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடு. சரி நீ போ. கேக்குறான் பாரு கேனப்ப மாதிரி கேள்விய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப். बहुत बहुत अच्छा. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.